அதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்க போக போறேன், நான் ஏன் வந்தேன், இதெல்லாம் அடிப்படை கேள்விகள். இந்த கேள்விகள் நம்ம பாடத்திட்டத்தில் வைக்கிறதே கிடையாது. அதனால இந்த விஷயங்கள்லாம் டிபேட்டபிளாவே நம்ம ஆக்குறதும் கிடையாது. இந்த கேள்விக்கு இப்ப இன்னைக்கு நாத்திகர்கள் தங்களை என்ன சொல்லிக்கிறாங்க, பகுத்தறிவு. மனிதன்னா யாரு தெரியாது, மனிதனை யாரு படைச்சா தெரியாது, இந்த உலகம் யார் படைச்சா தெரியாது, உலகம் இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. இத்தனையும் தெரியாதுன்னு சொல்றவன் பகுத்தறிவு. அதுக்கு பதில் சொல்ற நாம மூட நம்பிக்கையாளர். எப்படி எப்படி கிறுக்குத்தனமா அங்க நிறுவப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலா என்ன திரும்ப பண்றாங்க, ஒரு பிலாசபியை கொண்டு வர. குர்ஆன் ஒரு பிலாசபி கொண்டு வர. என்ன பிலாசபி? மனிதர்கள் அனைவரும் ஓர் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே கூட்டம், இதில் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இதுல கருப்பரா இருக்கிறதும் மஞ்சள் நிறத்தவரா இருக்கிறதும் அல்லது பிரவுன் நம்மள மாதிரி மாநிறமா இருக்கிறதும் உயரமா இருக்கிறதும் குட்டையா இருக்கிறதும் இது எதுவுமே சிறப்பு கிடையாது. இந்த லாங்குவேஜ் பேசுறவனோ அல்லது இந்த நாட்டில் பிறந்தவனோ யாருக்குமே சிறப்பு கிடையாது. எல்லாரும் சமம். எப்படி இருக்கு பிலாசபி? என்ன அருமையான பிலாசபி. எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏத்துக்கொள்ளக்கூடிய தத்துவம், ஒரே தத்துவம் இஸ்லாம் கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கிட்டயுமே கிடையாது. நம்மெல்லாம் இந்தியர்களாக சேர்ந்து வாழ வேண்டும். அப்ப மற்ற நாட்டுக்காரங்க நம்மெல்லாம் பாகிஸ்தானியர்களாக சேர்ந்து வாழ வேண்டும். பாகிஸ்தான் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்வோம். அப்ப மற்ற நாட்டுக்காரன் சிறுமை கொள்ளணுமா? தமிழ் மொழி பேசுறவங்க நம்மெல்லாம் ஒண்ணு. அப்ப மலையாளத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்ககிட்ட தத்துவம் இல்லையே. அவனையும் இணைச்சு சகோதரனா பாக்குறதுக்கு உங்ககிட்ட தத்துவம் இல்லையே. ஒரு தமிழன் தன்னுடைய சக தமிழனை தான் நீங்க சகோதரனா பாப்பீங்க. ஒரு மலையாளி இன்னொரு மலையாளி தான் சகோதரனா பாப்பீங்க. ஆனா இது இயல்பா இல்லையே. இது சரியான தத்துவமா தெரியலையே. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் மனிதர்கள் அனைவரும் சமம். அப்ப யார் இதுல சிறந்தவர்கள்? யார் சிறந்தவர்கள் என்றால், யார் நடத்தையில் சிறந்தவர்களோ, யார் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களோ, யார் நேர்மையில் சிறந்தவர்களோ, யார் மனித பண்புகளில் நற்பண்புகளில் சிறந்தவர்களோ அவர்தான் சிறந்தவர். வேலிடா இருக்கா இல்லையா?